சிசேரியனில் தான் டெலிவரி நடந்தது. 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக போயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மைல்டாக வீட்டில் ஹெட்டேக் சொல்லியிருக்காங்க. யூஷுவலாக வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீஷியாவுக்கு அப்புறம் ஒரு ஹெட்டேக் வருது. சில நேரங்களில் கொஞ்சம் காமன் தான், அது சரியாயிடும். அதுக்கப்புறம் பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஆயிருக்காங்க. ஒரு ஒரு 4, 5 நாள்ல வந்துட்டு பேஷண்ட் கொஞ்சம் தூங்காம அந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அட்டெண்டர்ஸ் சொன்னாங்க. பல்மனரி எம்பாலிசம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். பேஷண்ட் ஒரு கால் வலியில வந்திருப்பாங்க. பட் ஆனா என்னன்னா, கால்ல வந்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கும். டிவிடின்னு சொல்லுவாங்க. அதாவது காலோட வெயின்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு எடுத்து போற ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு, அந்த வந்து கிளாட் வந்து மேல போறப்போ, சடனா அத லங்க அடைக்கும். பேஷண்ட்டுக்கு ஒரு சடன் பிரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். மூச்சு விட சிரமப்படுவாங்க. டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு திங் வந்து அவங்கள வந்துட்டு காமன் பீப்பிள் எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான லைஃப் சப்போர்ட்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது வந்து நிறைய இடத்துல மால் ஆகட்டும், இல்லை பப்ளிக் பிளேசஸ் ஆகட்டும், இல்லை போலீஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பேசிக் லைஃப் சப்போர்ட்டை பற்றி. இப்போ நான் காமன் பப்ளிக் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி வந்து அவங்க கொண்டு போகணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க உங்கள் கண்ணு முன்னாடி விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டாங்க, கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்ற சென்ஸில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க வந்து பல்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். இப்போ நெறைய நீங்க சிசேரியனுக்கெல்லாம் அனஸ்தீசியா குடுக்குறீங்க. இந்த டெலிவரிக்கு அப்புறமாவும் சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாரி ஒரு எமோஷனலான விஷயம், இதெல்லாம் மக்கள் இப்படியும் கூட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சிசேரியனில் தான் டெலிவரி நடந்தது. 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக போயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மைல்டாக வீட்டில் ஹெட்டேக் சொல்லியிருக்காங்க. யூஷுவலாக வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீஷியாவுக்கு அப்புறம் ஒரு ஹெட்டேக் வருது. சில நேரங்களில் கொஞ்சம் காமன் தான், அது சரியாயிடும். அதுக்கப்புறம் பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஆயிருக்காங்க. ஒரு ஒரு 4, 5 நாள்ல வந்துட்டு பேஷண்ட் கொஞ்சம் தூங்காம அந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அட்டெண்டர்ஸ் சொன்னாங்க. கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க நினைச்ச விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் இல்ல சைக்கோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு. பட் பேஷண்ட்டோட பிஹேவியர் அண்ட் பேஷண்ட்ட ஃபுல்லா கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்றப்போ, ஒரு சைடு நாங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்ச விஷயம். பட் ஆனா கொஞ்சம் அவங்களோட மூவ்மெண்ட்ல எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இமேஜிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது. பேஷண்ட்டோட பிரெயின்ல வந்துட்டு ஒரு மேசிவ் ப்ளீடிங். அந்த ப்ளீடிங்க்கு வந்துட்டு நாங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் தேடிட்டோம். எங்களுக்கு வந்து அதை கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் டியூரிங் ப்ரெக்னன்சியில் பிளட் வெசல்ஸ் ஃப்ரெஜைல் ஆகி பிரெயினில் ப்ளீடிங் ஆயிருக்கலான்னு அடுத்த ஹைப்போதசிஸாக வந்துட்டு ஒரு சயின்ஸில் நாங்கள் சயின்டிஃபிக்காக கொண்டு வந்த விஷயம், நியூரோசர்ஜன் சொன்ன விஷயம். ஸோ அந்த பேஷண்ட் வந்து நாங்கள் சிம்பிளாக நினச்ச விஷயம், பேஷண்ட்டுக்கு பிரெயின் ப்ளீட் ஆகி இம்பெண்டிங்காக கோனிங்னு சொல்லுவாங்க, அந்த பிரெயின் ஸ்டெம் அளவு எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாகி எமர்ஜென்சியாக பேஷண்ட்டை வந்துட்டு நாங்கள் சர்ஜரிக்கு எடுத்து பிரெயினில் வந்து டீகம்ப்ரெஷன் பண்ணி அந்த பேஷண்ட் வாஸ் ஆன் வென்டிலேட்டர். ஒரு 2-3 நாளில் பேஷண்ட் டிட்டோரியேட் வேறு ஆனாங்க. ஒரு பக்கம் கை கால் அவங்களுக்கு வரலை. ஸோ அவங்க வந்து ரொம்பவே கஷ்டம், அவங்க ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் ஸ்லோவாக வந்து வர ஆரம்பித்தாங்க. அகெயின் இதே மாதிரி தான் அந்த ரெக்கவரி. ஸோ அவங்களால வலது கை தூக்க முடியல, வரல. ஒரு ப்ரொலாங்ட் வென்டிலேட்டரி சப்போர்ட் போகிறப்போ ட்ரக்கியாஸ்டமி எல்லாம் போயிட்டாங்க, பேசவும் முடியாது அவங்களால. ஸோ ஏன்னா இடது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, வலது பக்கம் வந்துட்டு கை கால் வரல, அதே மாதிரி பேச்சும் வரல. ஸோ அந்த பேஷண்ட் எங்ககிட்ட எப்படின்னா, அவங்க வந்து நல்ல எழுதுவாங்களாம். அந்த பேஷண்ட் அழகா வந்து கையில சைகையிலே காமிச்சு பேப்பர் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எழுதுனதுல அவங்க வந்து கரெக்டா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸ்லோவா அவங்க ரெக்கவர் ஆகி ஒரு 6 மாசத்துல கை கால் கொஞ்சம் தான் வர ஆரம்பிச்சது. ஆனா குழந்தையோட அவங்க திருப்பி வந்து எங்களை பார்த்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா. ஸோ ஒரு பிரசவம்ன்றது ஒரு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு ரேரஸ்ட் திங் தான். நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசவம் மறுபிறப்புன்னு சொல்றதுக்கு. அந்த ப்ளீடிங் ஆகிறது, பிரசவத்தப்போ பிபி ஜாஸ்தி ஆகுறது, பிரசவத்தப்போ ஹார்ட் அஃபெக்ட் ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரேர்.
ஸோ இப்படியும் கூட இதுல நடக்கும். வந்து பிரசவம் வந்து ஒரு மறுபிறப்புன்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? கண்டிப்பா. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு டெலிவரிக்கு அப்புறமா எல்லாருக்குமே தூக்கம் சரியா இருக்காது. அதேமாரி குழந்தைக்கும் அவங்களுக்குமான ஒரு கனெக்ஷன். இதனால எப்பவுமே ஒரு மாரி டல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஓரளவுக்கு யூகிப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பிரெயின்ல ஒரு ஹெமரேஜ் வரும், ஒரு ரத்தப்போக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியாது. இது ரேரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இந்த மாதிரி சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடந்து தான் வந்து ஐசியூக்கு வந்திருப்பாங்க. பட் உள்ள நீங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருந்திருக்கும். ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்கலாம் நெனச்சிட்டு இருப்பாங்க, "நடந்து தானே போனான். இவன ஏன் இப்படி வந்து நீங்க வென்டிலேட்டர்ல போட்டு வச்சிருப்பீங்க?" இப்படியெல்லாம் வந்து நெறைய பேர் கேட்பாங்க. அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப காமன் எப்படின்னா, பல்மனரி எம்பாலிசம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். பேஷண்ட் ஒரு கால் வலியில வந்திருப்பாங்க. ம், பட் ஆனா என்னன்னா, கால்ல வந்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கும். ம், டிவிடின்னு சொல்லுவாங்க. ம், அதாவது காலோட வெயின்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு எடுத்து போற ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு, அந்த வந்து கிளாட் வந்து மேல போறப்போ, சடனா அத லங்க அடைக்கும். ம். பேஷண்ட்டுக்கு ஒரு சடன் பிரீதிங் டிஃபிகல்டி வரும். மூச்சு விட சிரமப்படுவாங்க. டக்குனு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ மாதிரி, "என்ன டாக்டர் நடந்து வந்தான், அவ்வளோதான் வென்டிலேட்டர்ல போட்டீங்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்ட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் வந்து என்னோட நெய்பருக்கே ஊர்ல ஒரு யங் ஃபீமேல் அவங்களுக்கே அவங்க கொஞ்சம் ஒபிசிட்டினால கால்ல அவங்களுக்கு கிளாட் ஆகுற தன்மை அதிகமா இருந்தது. ஸோ ஒரு நாள் குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போனாங்க. ஒரு மாரி கால் வலிக்குது, ஒரு மாரி மூச்சு விட சிரமமா இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க. போற வர பேஷண்ட் கான்ஷியஸ் தான். நடந்து தான் உள்ள போனாங்க. எல்லாம் இருக்கும். ஆனா போய் அன்கான்ஷியஸ் ஆயி, அவங்க வந்து வென்டிலேட்டர் போற வர சிச்சுவேஷன் போயி, இந்த லங்குல இருக்க இத வந்து த்ராம்பெக்டமி பண்ற அளவுக்கு போயும், அவங்கள காப்பாத்த முடியாம சிச்சுவேஷன் போனதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபன்னா தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹெல்த்தையும் அப்படிதான் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி ரொம்ப ஒரு ஜாலிக்காக பண்ண சில விஷயங்கள்லாம் கூட ஐசியூல வந்து அட்மிட் ஆகுற அளவுக்குலாம் வந்து முடிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு பையன் வந்து அவங்க பேரண்ட்ஸ விட்டுட்டு ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிச்சுட்டுருக்காரு. ஸோ அவருக்கு என்னன்னா, சென்னைன்றது ஒரு புது விஷயம். ஒரு மெட்ரோ சிட்டியில இருக்கோம். நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அப்படி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயம் வந்து ஒண்ணு ஃபுட்டு, இன்னொன்னு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில வந்து அவர் வந்து ஒரு நாள் ஃப்ரைடே ஈவினிங் வந்து நல்லாவே போய் நெறைய சாப்ட்டுட்டு, ஆ அன்னைக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைமா ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணிட்டு ஹி டிட்ன்ட் ஸ்லீப். ஸோ ஹோல் நைட் தூங்காம ஒரு 3 மணி போல தூங்கலான்னு நெனைக்கிறப்போ, மறுபடியும் பசி வந்திருக்கு. ஹாஸ்டல்ல இருந்த பிரெட்ட வந்து சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருக்கு, அவருக்கு ஒரு மாதிரி ஒரு திக்குமுக்காடி போன நிலைமை. வயிறு ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு மாரி நெறைய ஹைப்பர் சலைவேஷன். வாந்தி வரதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு எச்சி ஊறும் வாயில, அந்த மாதிரி வந்துட்டு நெறையா. இது பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு வாந்தியும் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு படுக்க போயிட்டாரு. பட் அடுத்த நாள் மத்தியானம் தான் அவர் 12 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. அந்த படுக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு காஃப் இருந்திருக்கு. பட் அவருக்கு அது தெரியல. ஏன்னா, அந்த ஆல்கஹால் எஃபெக்ட்ல அவருக்கு தெரியல. படுக்க போயிட்டாரு. அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ, அவருக்கு வந்துட்டு ஒரு மாரி இடது பக்கம் வந்து கொஞ்சம் செஸ்ட்ல பெயின் இருக்கிற மாதிரியும், மூச்சு இழுத்து விடுறப்போ ஒரு பெயினு, வித் மூச்சு விடுறதுக்கு ஒரு கொஞ்சம் சிரமம், காஃப். அவர் என்ன நெனச்சிருக்காரு, நம்ம ஏதோ நேத்து ஆல்கஹால்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம். சளி புடிச்சிருச்சு போலன்னு டாக்டர் கிட்ட போயிருந்திருக்காங்க. பட் டாக்டர் வந்து எதார்த்தமா வந்து ஒரு ஆக்ஸிஜன் லெவல செக் பண்றப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அட்மிட் ஆகணும்னு சொன்னோனே அந்த பையன் பயந்துட்டு வந்துட்டான். பட் வேற வழி இல்ல. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் எங்க ஐசியூல வந்து அட்மிட் ஆறான். ஸோ அவனுக்கு எதார்த்தமா நாங்களும் சரி ஆக்ஸிஜன் ஏன் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கறப்போ, அவரோட எக்ஸ்ரேல எடுக்கிறப்பயும், அவர எக்ஸாமின் பண்றப்பயும் அவருக்கு உடம்புல கழுத்த சுத்தி காத்து தங்கியிருந்தது. அந்த காத்த ஃபீல் பண்ண முடிஞ்சது எங்களால. அதுக்கு பேரு சர்ஜிக்கல் எம்பைசீமான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு விஷயம். லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஏர் என்ட்ரி கம்மியா இருந்தது. எக்ஸ்ரேல பார்த்தோம்னா, ஹார்ட் பார்டர சுத்தியும் காத்து தங்கியிருந்தது. அதுக்கு பேரு நியூமோமீடியா ஸ்டெயின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேர். சிடி செஸ்ட் எடுத்து பார்க்குறப்பயும் அதே ஃபைண்டிங் தான். அப்போ தான் வந்துட்டு ஒரு க்ளூ கிடைச்சது எங்களுக்கு. அவனோட ஹிஸ்ட்ரி அவன் வந்து எங்கள்ட்ட சொன்னது ஜஸ்ட் நான் காஃப் அப்படின்ற மாரி தான் வந்தான். நாங்க நெனச்சோம் ஒரு நிமோனியாவா இருக்கலான்னு. பட் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ரீட்ரோஸ்பெக்டிவா அவனுக்கு ஏன் இந்த செஸ்ட்ட சுத்தி, அந்த ஹார்ட்ட சுத்தி ஏர் கலெக்ட் ஆகணும்னு பார்க்குறப்போ, சிடி ஸ்கேன் பண்றப்போ, அவனுக்கு நாங்க நெனச்ச விஷயம் ரீட்ரோஸ்பெக்டிவா அவன் ஹிஸ்ட்ரி கேட்குறப்போ, வாந்தி எடுத்தியா? இதெல்லாம் நாங்க கேட்குறப்போ அவன் சொன்னப்போ, ஈசோஃபேகஸ்ல
ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங்கில் கிளியலாம். ஈசோஃபேகஸ்ன்றது உணவு குழாய். ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் ஆல்கஹால் ட்ரிங்கிங்க்கு அப்புறம் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் நம்மளோட உணவு குழாயே கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு காம்ப்ளிகேஷனாக அந்த உணவு குழாய் கிழிஞ்சு அதனால வந்து அந்த ஏர் எல்லாம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி இருந்தது. ஸோ அவன் இனிஷியல் டேஸ்லேயே வித்தின் ஒரு 24 to 48 ஹவர்ஸில் அவனுக்கு நாங்கள் டயக்னோசிஸ் அரைவ் பண்ணதுனால சர்ஜரி ட்ரீட்மெண்ட் போகாமல் அவனுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2 விதத்தில் இதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ சாப்பாடு கொடுக்காம நில்பர் ஓரல்னு சொல்லுவாங்க. என்பிஓவில் வச்சுருந்து லிக்விட்ஸை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறப்போ அட் த டைம் ஹீ ரியலைஸ்டு, ஐயோ அக்கா 1 வாரம் பட்னி போட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஆல்கஹாலை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபன்னுக்காக பண்ண விஷயம் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனில் அவனை கொண்டு போய் விட்டு, ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி ஹீ ரெக்கவர்ட் வெல். வித்தவுட் சர்ஜரி போனதும் ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, ஒரு வாமிட் எடுத்தால் எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்லாம் வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. பட் பசங்க இந்த வயசில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா மாறும்போது தான் நமக்கு பயத்தை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஆல்கஹால் ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் வந்து அனஸ்தட்டிஸ்ட் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. ஸோ இந்த ஒரு துறையை, ஈவன் தோ இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்னு உங்களுக்கு தெரியும், இந்த துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? டு பி ஹானஸ்ட், இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கல. ஆக்சுவலாக என்னோட பேஷன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ஆரம்பிக்கிறப்பவே நான் நினச்சது நான் ஒரு பீடியாட்ரிஷியன், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு தான். பட் எனக்கு பிஜியில் கவுன்சிலிங்கில் பீடியாட்ரிக்ஸ் கிடைக்கல. ஸோ இருந்த ஆப்ஷன்ஸில் கிளினிக்கல் சூஸ் பண்ணணும்னு நான் சூஸ் பண்ணது அனஸ்தீஷியா. ஸோ நான் சூஸ் பண்ணின்னு எடுக்கல. ஸோ எனக்கு கிடைச்சது அனஸ்தீஷியான்னு வச்சுக்கோங்களேன். நான் உள்ளுக்குள்ளே போகிறேன், ஓகே லதா, இதுக்குள்ளே போயிட்டேன், பார்த்துக்கலான்னு உள்ளே போகிறேன். பட் ஒன்ஸ் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ, டெய்லி அந்த ஒரு எமர்ஜென்சிஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரோட காம்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்து எனக்கு ஸ்லோவாக அந்த ஃபீல்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸோ அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நீ அனஸ்தீஷியாவை சூஸ் பண்ணல, அனஸ்தீஷியா ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எப்படி ஐசியூக்குள்ளே வந்தேன்றதுக்கு வந்துட்டு நான் வந்து பிஜி முடித்ததுக்கப்புறம் தான். நான் வந்து பிஜி முடிச்சுட்டு நான் ஒரு இன்ஸ்டியூட் கூட அட்டாச் பண்ணுறப்போ என்னோட சீஃப் என்னை இன்ஸ்பயர் பண்ணார். ஹி வாஸ் அன் அனஸ்தட்டிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டென்சிவ் கேர் ஃபிசிஷியன். அவர் பண்ணுற விஷயங்கள் லைக் ஐசியூவில் ப்ரொசீஜர் பண்ணுறதாகட்டும், அதே நேரத்தில் தேட்டரில் ஒரு பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், அந்த மொமெண்ட் வந்து எனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருந்தால் நான் அனஸ்தட்டிஸ்டாகவும் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் வந்து அது 2 விஷயத்துலேயும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல இன்டென்சிவ் கேர் ஃபிசிஷியனாக இருந்தால் நம்ம ஏர்வேயை வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும், அண்ட் தென் நம்மளோட காமன் சென்ஸை நிறைய யூஸ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் கம்பேஷனோடையும் இருக்கணும், அண்ட் தென் நமக்கு வந்து ஏர்வே எமர்ஜென்சிஸை நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ அனஸ்தட்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஏர்வே எமர்ஜென்சிஸை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக எந்த மாதிரி பேஷண்ட் வந்தாலும் நம்மளால் இன்டுபேட் பண்ணி வென்டிலேட்டரில் போட முடியுன்றான்றது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதே ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனுக்கு ஒரு பெரிய இதன் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது அதர் வே அரவுண்ட், ஒரு அனஸ்தட்டிஸ்டாக கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் அனஸ்தட்டிஸ்டாகவும் இருக்கிறப்போ, அனஸ்தீஷியா கொடுக்குறப்போ ஒரு ஹார்ட் பீட் அதிகமானாலோ ஹார்ட் பீட் குறைஞ்சாலோ அதே விஷயம் தான் நம்ம ஐசியூவில் பார்க்குறோம். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர்லேயும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னோட 2 விதமான ஃபீல்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது 2லையும் இருக்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்போ முடிவு பண்ணேன், இது தாண்டா, திஸ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து எப்படின்னா, ஒரு கஷ்டத்தில் இருக்க ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறப்போ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இது 2மே எனக்கு இந்த ஃபீல்டில் கிடைச்சது. அண்ட் தென் அனஸ்தீஷியாவை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு காமான விஷயம் போகும். ஆல்தோ நமக்கு அட்ரினர்ஜிக் சர்ஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும் பேஷண்ட்டோட இதை பொறுத்தளவுக்கு. ஐசியூவை பொறுத்தளவுக்கு போர் அடிக்காது. சேலஞ்சிங்கான விஷயங்களை டெய்லி பார்ப்போம். அண்ட் தென் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் எனக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறப்போ திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்ற மாதிரி, திஸ் இஸ் மை ஃபீல்டுன்ற மாதிரி நான் போயிட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா இது நிறைய பேரோட உயிரையும் வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது, கண்டிப்பாக
நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை பெற்றவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேர்னு நம்ம பார்க்கும்போது டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம கண்ணு முன்னாடியே சில பேர் வந்து சடனாக ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்கள வந்துட்டு காமன் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான லைஃப் சப்போர்ட்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது வந்து நிறைய இடத்துல மால் ஆகட்டும், இல்லை பப்ளிக் பிளேசஸ் ஆகட்டும், இல்லை போலீஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பேசிக் லைஃப் சப்போர்ட்டை பற்றி. இப்போ நான் காமன் பப்ளிக் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி வந்து அவங்க கொண்டு போகணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க உங்கள் கண்ணு முன்னாடி விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டாங்க, கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்ற சென்ஸில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க வந்து பல்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். அது எங்கன்னா நம்மளோட கழுத்தில் இந்த 2 தசைகளுக்கும் நடுவில் இந்த 3 ஃபிங்கரை வச்சு அவங்களோட நாடி திருப்பு பார்க்கணும். அந்த டைமில் போய் கையிலலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா சென்ட்ரல் பல்ஸ் தான் அப்போ இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம பல்ஸ் பார்க்கணும். இல்லையா அந்த பல்ஸ் தெரியாதப்போ அடுத்த நிமிஷம் அவங்கள தட்டணும். நிஜமாவே அவங்க அன்கான்ஷியஸ் ஆகி தான் விழுந்திருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள தட்டி அப்பையும் எழும்பலையா, அவங்க எந்த மாதிரி இடத்துல விழுந்திருக்காங்க, இப்போ ஒரு ஃபயர் நடந்து அந்த இடத்துல விழுந்திருக்காங்களா, இல்லை இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் ரயில்வே ட்ராக்கில் விழுந்திருக்காங்களா, இல்லை ஒரு அன்ஈவனான ஒரு சர்ஃபேஸ் அந்த மாதிரி இடத்துல விழுந்திருக்காங்களா, அவங்கள ஒரு சேஃப்டியான பிளேஸுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட சேஃப்டியும் முக்கியம், அவங்களோட சேஃப்டியும். மூவ் பண்ணிவிட்டு யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். ஃபஸ்ட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ண சொல்லிவிட்டு யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டையும் லங்கையும் திருப்பி கொண்டு வரதுக்குரிய ஃபஸ்ட்டு முயற்சி. ஏன்னா ஹார்ட்டு தான் ஸ்டாப் ஆகுது, மற்ற ஆர்கன்ஸுக்கு பிளட் சப்ளை போகலை. அது நம்ம நெஞ்சு எலும்போட கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நம்ம சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பேசிக்காக ஏஇடின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர், அதுவும் காமனாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் கால் பண்ணுறப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வித் அந்த சர்வீஸோடு வந்துடுவாங்க. ஸோ இந்த பேசிக்காக பண்ணுற சிபிஆரை நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவோ தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு 30 கம்ப்ரெஷன் கொடுத்து ப்ரீதிங் வந்து ஒரு 2 பிரெத் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட எமர்ஜென்சிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட சொல்கிறது, ஆம்புலன்ஸ் வர வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பதட்டப்பட்டுருவாங்க, என்ன செய்கிறதுன்னு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர், இந்த கான்வர்சேஷன் டைம் போனதே வந்து தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து எப்படி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் வந்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு எப்படி உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, பேஷண்ட் வந்து பழச்சி வரும்பொழுது நீங்கள் எப்படி ஹாப்பியாக மாறுறீங்க, இந்த விஷயங்கள் ஒரு டீம் ஒர்க்காக எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய கேட்குற நிறைய பேருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காஃப் அப்படிங்கிறத நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாமிட்டிங் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறும். அதே சமயத்தில் உள்ளே போன பிறகு அவங்களுடைய லைஃப் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நிறைய நீங்கள் வந்து பேசுனீங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி எனக்குமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நன்றி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும்,
29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.